வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட்டில் கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் குறித்து இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த இந்த குரூப் 4 ரிசல்ட்டு வரப்போகுதுங்க. வெளியான புதிய அப்டேட். ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட்டை குறித்து டிஎன்பிஎஸ்சியுமே பார்த்திங்கன்னா அடித்து சொல்லிட்டாங்க. குரூப் 4ல் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஸோ குரூப் 4ல் மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க. இந்த தேதியில் உங்களுக்கு ரிசல்ட்டு வெளியாகிடும். அது என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதத்தில் குரூப் 4 உடைய ரிசல்ட்டை வெளியிடுவோம். அது மட்டுமே இல்லை, அக்டோபரில் கிட்டத்தட்ட ஒரு 90,000 பேர் பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நாங்கள் அழைக்க இருக்கிறோம் அப்படின்றத தெள்ள தெளிவாக டிஎன்பிஎஸ்சி வாயிலாக குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அதிகப்படியான ஆட்களை அழைக்க இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கொஷின்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு. ஒரு வழியாக டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 4 உடைய முடிவுகள் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கோச்சிங் சென்டரால் நிறைய மக்கள் ஏமாந்துட்டாங்க. ஸோ கடந்த ஆண்டுகளில் படித்தவர்களும் சரி, இந்த ஆண்டு படித்தவர்களும் சரி, கோச்சிங் சென்டரால் ஏமாந்தவர் பட்டியல் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பீப்புள்ஸ் இந்த கொஷின் தான் வரும், அடித்து டெஸ்ட் வைப்பாங்க. வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு மாடல் டெஸ்ட் அட்டன் பண்ணுவாங்க. வாரம் மாடல் டெஸ்ட், அடுத்த வாரம் மாடல் டெஸ்ட், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 100 மாடல் கொஷின் அட்டன் பண்ணவங்களால கூட இந்த குரூப் 4 சரியாக எழுத முடியல. ஏன் அப்படின்னா அவங்க கொடுக்குற புக்கில் படித்தான். சிம்பிளாக அவங்க சொன்ன பதிலே நான் எல்லாருக்கிட்டையுமே கேட்ட கேள்வி என்ன, நீங்கள் ஏன் மார்க் கம்மியாக வாங்கினீங்க அப்படின்னா அவங்க கொடுத்த புக்கில் நான் படித்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல மிஸ்டேக் நடக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கோச்சிங் சென்டரே இருந்தாலும் ஸ்டாண்டர்டான புக்கை மட்டும் ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தாங்க இங்கே பிரச்சனை சால்வ் ஆகும். அவங்க கொடுக்குற நோட்ஸை கொடுத்து அதை போஸ்ட் பண்ணி வாங்க வைப்பாங்க. அதையும் ஸோ ஒரு மாடல் கொஷின் பேப்பர்னால் டெய்லியுமே அதுக்கும் நீங்கள் காசு கொடுக்கணும். மாடல் கொஷின் பேப்பர் அட்டன் பண்ணுறதுக்கு காசு கொடுக்கணும், புக்ஸ் வாங்குறதுக்கு காசு கொடுக்கணும். அது மட்டுமே கிடையாது, நீங்கள் பார்த்தீங்கன்னா கோச்சிங் அந்த கிளாஸுக்கு போகிறதுக்கு ஒரு 6 மாதமாக 3 மாதமாக நீங்கள் போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு 15,000 ரூபா கட்டணும். இப்படி உங்கள் கிட்டேருந்து அதிகப்படியான மணிஸை வாங்கி 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 போட்டுக்கிறாங்களே தவிர கிளாஸோடைய குவாலிட்டின்றது அங்கே இல்லாமல் போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த குவாலிட்டி இல்லாமல் போனது தான் இந்த குரூப் 4 உடைய கஷ்டம். நிறைய பீப்புள் கோச்சிங் சென்டரில் படித்தவங்க தாங்க ஓப்பனாக சொன்னால் அந்தளவுக்கு ஒர்ஸ்ட்டாக போயிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரூப் 4 பேட்சை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனாலும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, மக்கள் அதையும் நம்பி தான் போகிறீங்க. ஆனால் ஸ்டாண்டர்டான புக்கு கேளுங்க. எந்த கோச்சிங் சென்டராவது பார்த்திங்கன்னா அவங்க நேம் இல்லாமல் ஸ்டாண்டர்டான புக்கை வச்சு காட்டுறேன், நான் இந்த ஸ்டாண்டர்டான புக்கில் தான் நடத்துகிறேன், பாடங்கள் எல்லாமே இந்த புக்கில் தான் நான் நடத்துகிறேன், இந்த புக்கு நீங்கள் படிங்க, நான் அந்த ஸ்டாண்டர்ட் புக்கை சொல்லுவாங்களா கேளுங்க. இல்லை அரசு கொடுக்குற புக்கை படிங்க, கவர்மெண்ட் புக்கை படிங்க, நீங்கள் எந்த கோச்சிங் சென்டராக சொல்லுவாங்களா பாருங்கள். ஆனால் கவர்மெண்ட் கொடுக்குற புக்கிலேருந்து தான் கொஷின்ஸ் வருது. இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா தாராளமாக குரூப் 4ல் அடுத்தடுத்து வர எல்லா எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ தயவுசெய்து அரசு கொடுக்குற புத்தகத்தை மட்டுமே வாங்கி படிங்க. கோச்சிங் சென்டரை நம்பி ஏமாற வேண்டாம். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் இந்த கட் ஆஃப் ரிசல்ட் வெளியிட போகிறாங்க. குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் தான் இவைகள். ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ விஏஓ கேட்டகரிக்கு ஜிடிக்கு 150, பிசிக்கு 145, பிசி முஸ்லீம் 140, எம்பிசி 135, எஸ்சி 130, எஸ்சி 120, எஸ்டி 120ங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜிடிக்கு 151, பிசிக்கு 144, பிசி முஸ்லீம் 139, எம்பிசி 134, எஸ்சி 120, எஸ்சிஏ 124, எஸ்டி 120. ஃபாரஸ்ட் கார்ட் வாட்சர் டிரைவிங் லைசன்ஸோட ஜிடி 145, பிசி 139, பிசி முஸ்லீம் 133, எம்பிசி 130, எஸ்சி 126, எஸ்சிஏ 120, எஸ்டி 118. டைபிஸ்ட் டைபிஸ்ட் பார்க்குறப்ப ஜிடி 130, பிசி 133, பிசி முஸ்லீம் 130, எம்பிசி 127, எஸ்சி 120, எஸ்சிஏ 118, எஸ்டி 115. பிஎஸ்டி பார்க்குறப்ப ஜிடி 120, பிசி 118, பிசி முஸ்லீம் 115, எம்பிசி டிஎன்சி 10,
110, SCE 108, SCA 107, ST 105. Ex-serviceman Trans Institute of NCC Sports இந்த கேட்டகரி பார்க்குறப்ப GT 118, BC 115, BC Muslim 110, MBC 108, SC 105, SCA 100, ST 100. இந்த கட் ஆஃப் இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக குரூப் 4ல் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். கவலையே பட வேண்டாம். ரிசல்ட்டு இன்று இல்லைனா நாளை இந்த வாரத்துக்குள்ளார நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. தீபாவளிக்கு முன்னாடியே குரூப் 4 ரிசல்ட் அடித்து சொல்கிற வழியாகும். வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டில் கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் குறித்து இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த இந்த குரூப் 4 ரிசல்ட்டு வரப்போகுதுங்க. வெளியான புதிய அப்டேட். ஸோ குரூப் 4 ரிசல்ட்டை குறித்து டிஎன்பிஎஸ்சியுமே பார்த்திங்கன்னா அடித்து சொல்லிட்டாங்க. குரூப் 4ல் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஸோ குரூப் 4ல் மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த தேதியில் உங்களுக்கு ரிசல்ட்டு வெளியாகிடும். அது என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதத்தில் குரூப் 4 ரிசல்ட்டை வெளியிடுவோம். அது மட்டுமே இல்லை, அக்டோபரில் கிட்டத்தட்ட ஒரு 90,000 பேர் பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நாங்கள் அழைக்க இருக்கிறோம் அப்படின்றத தெள்ள தெளிவாக டிஎன்பிஎஸ்சி வாயிலாக குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அதிகப்படியான ஆட்களை அழைக்க இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஷின்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு. ஒரு வழியாக டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 4 முடிவுகள் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கோச்சிங் சென்டரால் நிறைய மக்கள் ஏமாந்துட்டாங்க. ஸோ கடந்த ஆண்டுகளில் படித்தவர்களும் சரி, இந்த ஆண்டு படித்தவர்களும் சரி, கோச்சிங் சென்டரால் ஏமாந்தவர் பட்டியல் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பீப்புள்ஸ் இந்த கொஷின் தான் வரும், அடித்து டெஸ்ட் வைப்பாங்க. வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு மாடல் டெஸ்ட் அட்டன் பண்ணுவாங்க. வாரம் மாடல் டெஸ்ட், அடுத்த வாரம் மாடல் டெஸ்ட், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 100 மாடல் கொஷின் அட்டன் பண்ணவங்களால் கூட இந்த குரூப் 4 சரியாக எழுத முடியல. ஏன் அப்படின்னா அவங்க கொடுக்குற புக்கில் படித்தான். சிம்பிளாக அவங்க சொன்ன பதிலே எனக்கு நான் எல்லாருக்கிட்டையுமே கேட்ட கேள்வி என்ன, நீங்கள் ஏன் மார்க் கம்மியாக வாங்கினீங்க அப்படின்னா அவங்க கொடுத்த புக்கில் நான் படித்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல மிஸ்டேக் நடக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கோச்சிங் சென்டரே இருந்தாலும் ஸ்டாண்டர்டான புக்கை மட்டும் ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தாங்க இங்கே பிரச்சனை சால்வ் ஆகும். அவங்க கொடுக்குற நோட்ஸை கொடுத்து அதை ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வைப்பாங்க. அதையும் ஸோ ஒரு மாடல் கொஷின் பேப்பர்னால் டெய்லியுமே அதுக்கும் நீங்கள் காசு கொடுக்கணும். மாடல் கொஷின் பேப்பர் அட்டன் பண்ணுறதுக்கு காசு கொடுக்கணும், புக்ஸ் வாங்குறதுக்கு காசு கொடுக்கணும். அது மட்டுமே கிடையாது, நீங்கள் பார்த்தீங்கன்னா கோச்சிங் அந்த கிளாஸுக்கு போகிறதுக்கு ஒரு 6 மாதமாக 3 மாதமாக நீங்கள் போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு 15,000 ரூபா கட்டணும். இப்படி உங்கள் கிட்டேருந்து அதிகப்படியான மணிஸை வாங்கி போட்டுக்கிறாங்களே தவிர கிளாஸோடைய குவாலிட்டின்றது அங்கே இல்லாமல் போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த குவாலிட்டி இல்லாமல் போனது தான் இந்த குரூப் 4 கஷ்டம். நிறைய பீப்புள் கோச்சிங் சென்டரில் படித்தவங்க தாங்க ஓப்பனாக சொன்னால் அந்தளவுக்கு ஒர்ஸ்ட்டாக போயிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரூப் 4 பேட்சை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனாலும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, மக்கள் அதையும் நம்பி தான் போகிறீங்க. ஆனால் ஸ்டாண்டர்டான புக்கு கேளுங்க. எந்த கோச்சிங் சென்டராவது பார்த்திங்கன்னா அவங்க நேம் இல்லாமல் ஸ்டாண்டர்டான புக்கை வச்சு காட்டுறேன், நான் இந்த ஸ்டாண்டர்டான புக்கில் தான் நடத்துகிறேன், பாடங்கள் எல்லாமே இந்த புக்கில் தான் நான் நடத்துகிறேன், இந்த புக்கு நீங்கள் படிங்க, நான் அந்த ஸ்டாண்டர்ட் புக்கை சொல்லுவாங்களா கேளுங்க. இல்லை அரசு கொடுக்குற புக்கை படிங்க, கவர்மெண்ட் புக்கை படிங்க நீங்கள் எந்த கோச்சிங் சென்டராக சொல்லுவாங்களா பாருங்கள். ஆனால் கவர்மெண்ட் கொடுக்குற புக்கிலேருந்து தான் கொஷின்ஸ் வருது. இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா தாராளமாக குரூப் 4ல் அடுத்தடுத்து வர எல்லா எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ தயவுசெய்து அரசு கொடுக்குற புத்தகத்தை மட்டுமே வாங்கி படிங்க. கோச்சிங் சென்டரை நம்பி ஏமாற வேண்டாம். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் இந்த கட் ஆஃப் ரிசல்ட் வெளியிட போகிறாங்க. குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்கள் தான் இவைகள். ஸோ அதைத்தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ விஏஓ கேட்டகரிக்கு ஜிடிக்கு 150, பிசிக்கு 145, பிசி முஸ்லிம் 140, எம்பிசி 135, எஸ்சி 130, எஸ்சி 125, எஸ்டி 120ங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜிடிக்கு 151, பிசிக்கு 144, பிசி முஸ்லிம் 139, எம்பிசி 134, எஸ்சி 120, எஸ்சிஏ 124, எஸ்டி 120. ஃபாரஸ்ட் கார்ட்
வாட்சர் டிரைவிங் லைசன்ஸோட GT 145, BC 139, BC முஸ்லீம் 133, MBC 130, SC 126, SCA 120, ST 118. டைபிஸ்ட் ஸ்டெனோடைபிஸ்ட் பார்க்குறப்ப GT 130, BC 133, BC முஸ்லீம் 130, MBC 127, SC 120, SCA 118, ST 115. PST பார்க்குறப்ப GT 120, BC 118, BC முஸ்லீம் 115, MBC மற்றும் TNC 110, SC 108, SCA 107, ST 105. எக்ஸசைஸ் பண்ணுற ஆந்திர இன்ஸ்டிடியூட் NCC ஸ்போர்ட்ஸ் இந்த கேட்டகரி பார்க்குறப்ப GT 118, BC 115, BC முஸ்லீம் 110, MBC 108, SC 105, SCA 100, ST 100. இந்த கட் ஆஃப் இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக குரூப் 4ல் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும், கவலையே பட வேண்டாம். ரிசல்ட்டு இன்று இல்லைனா நாளை இந்த வாரத்துக்குள்ளார நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. தீபாவளிக்கு முன்னாடியே குரூப் 4 ரிசல்ட் அடித்து சொல்கிற வழியாகும்.